வணக்கம். நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிற கடல், ஆறு எல்லாம் சுத்தமா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம் இல்லையா? ஆனா நம்ம தினமும் செய்யற ஒரு சின்ன விஷயம் இது ரெண்டையும் எப்படி பாதிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? வாங்க, அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க நாம தென்னிந்தியாவுல இருக்கிற ஒரு அழகான மீன்பிடி கிராமத்துக்கு போலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட வாழ்க்கையும் கடலோட அலைகளும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற மக்களுக்கு கடல்னா வெறும் தண்ணி இல்லைங்க. அதுதான் அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட அடையாளம். ஒவ்வொரு நாளும் அவங்களோட பொழுது இந்த அலைகளோட சத்தத்துல தான் விடியுது. ஆனா இந்த சமூகத்தோட உண்மையான சொத்து எதுன்னு கேட்டா அது அவங்களோட குழந்தைங்க தான். ஒவ்வொரு அப்பா அம்மாவோட கனவும் தன்னோட குழந்தைங்க நல்ல ஆரோக்கியத்தோட சந்தோஷமா வளரணுங்கிறது மட்டும்தான். ஆனா இவ்ளோ அமைதியா போயிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில அவங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது வேற எங்கேயும் இல்லைங்க, அவங்க தினமும் செய்யற ஒரு சாதாரண பழக்கத்துல தான். குழந்தைங்களோட மலத்தை அப்புறப்படுத்துறதோ இல்ல யூஸ் பண்ண டைப்பரை தூக்கி போடுறதோ இதெல்லாம் எல்லா வீட்லயும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தானே. இதுல என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுதுன்னு தான் நாம நினைப்போம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம இப்படி தூக்கி எறிகிற இந்த கழிவெல்லாம் கடைசில எங்க போகுது? அதனால என்னெல்லாம் நடக்குது? இதற்கான பதில்கள் நம்மளையே கொஞ்சம் யோசிக்க வைக்கும். அந்த கழிவுகளோட பயணம் முதல்ல நம்ம வீட்டு கதவைத்தான் தட்டுது. அதுவும் சும்மா வரல, நோயை கையோட கூட்டிட்டு வருது. இந்த நோய்க்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா? கிருமிகள். நம்ம கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டி எதிரிங்க. திறந்த வெளியில நாம போடுற கழிவுகளிலிருந்து பரவி எப்படியாவது நம்ம உடம்புக்குள்ள வந்து நம்மள நோயாளியாக்கிருது. இது எப்படி பரவுதுன்னு பாருங்களேன். இது ஒரு சங்கிலி மாதிரி. முதல்ல திறந்த வெளியில இருக்கிற கழிவு மேல ஈ வந்து உக்காருது. அப்புறம் அதே ஈ நம்ம சாப்பாடு மேலேயோ தண்ணிலேயோ வந்து உக்காரும்போது அந்த கிருமிகளை அங்க விட்டுட்டு போயிடுது. அந்த கெட்டுப்போன உணவை சாப்பிட்ற நம்ம குழந்தைங்க ரொம்ப சுலபமா நோய்வாய்ட்டாடுறாங்க. இதனால வர்ற விளைவுகள் ரொம்ப தீவிரமானது. வயிற்றுப்போக்கு, காலரா, டைபாய்டுன்னு மோசமான நோய்கள் வருது. அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறதால குழந்தைங்களோட உடம்புல ஊட்டச்சத்து குறைஞ்சு அவங்க வளர்ச்சியே பாதிக்கப்படுது. இந்த ஆபத்து நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்தோட மட்டும் நிக்கிறதில்ல, அதை நாம வீடுன்னு சொல்ற நம்ம சுற்றுப்புறத்தையே ரொம்பவே காயப்படுத்துது. யோசிச்சு பாருங்க, நாம தூக்கி எறிகிற டயப்பர்களை ஆடு, மாடு மாதிரி விலங்குகள் சாப்பிட்டு நோய்வாய்ப்படுது. இந்த கழிவுநீர் வாய்க்கால அடைச்சிக்கிட்டு தெருவெல்லாம் அசுத்தமான தண்ணி தேங்கி நிக்குது. எல்லாத்தையும் விட மோசமா இந்த கழிவு நம்ம குடிக்கிற தண்ணில கலந்து அதையும் விஷமாக்குது. இதனால கடல்ல இருக்கிற மீன் மாதிரியான உயிரினங்களும் பாதிக்கப்படுது. அப்ப நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வெறும் சுகாதார பிரச்சனை இல்ல. இது நம்ம வாழ்வாதாரத்தையே பாதிக்கிற ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனை. கடல் பாதிக்கப்பட்டா நம்ம தொழிலும் பாதிக்கும் இல்லையா? இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இதுக்கான தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. இப்போ நம்ம முன்னாடி ரெண்டு வழிதான் இருக்கு. ஒரு பக்கம் நோய், அசுத்தமான தண்ணி, பாதிக்கப்பட்ட சுற்றுச்சூழல். இன்னொரு பக்கம் ஆரோக்கியமான குழந்தைங்க, சுத்தமான தண்ணி, செழிப்பான சமூகம். இதுல நாம எதை தேர்ந்தெடுக்க போறோம்? அந்த நல்ல பாதையை தேர்ந்தெடுக்க நாம செய்ய வேண்டியது இந்த மூணே எளிய விஷயங்கள் தான். முதல்ல, குழந்தையோட கழிவை எடுத்து அதை சரியா டாய்லெட்ல அப்புறப்படுத்துங்க. ரெண்டாவது, யூஸ் பண்ண டைப்பரை குப்பை தொட்டில மட்டும் போடுங்க. மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லா வேலையும் முடிஞ்சதும் சோப்பு போட்டு கையை நல்லா கழுவுங்க. ஒருபோதும் மறக்காதீங்க, சோப்பு போட்டு கை கழுவுறது ஒரு சாதாரண பழக்கம் இல்ல. அது நோய்க்கிருமிகள் கிட்ட இருந்து நம்மையும் நம்ம குழந்தைங்களையும் காப்பாத்துற ஒரு சக்தி வாய்ந்த கவசம் மாதிரி. சின்ன விஷயம்தான், ஆனா பலன் ரொம்ப பெருசு. இந்த ஒரு சின்ன மாற்றத்தை நாம எல்லாரும் சேர்ந்து செஞ்சா நம்ம கிராமத்தோட நாளைக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாப்போமா? நினைச்சு பாருங்க, நம்ம குழந்தைங்க எந்த நோய் பயமும் இல்லாம தெருவுலையும் கடற்கரையிலையும் சந்தோஷமா சுதந்திரமா விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தமா இருக்கும், மீன் வளம் பெருகும், நம்ம குடும்பங்கள் ஆரோக்கியமா இருக்கும். சுருக்கமா சொன்னா நம்ம மொத்த சமுதாயத்தோட எதிர்காலமே பிரகாசமா இருக்கும். அதனால எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு, நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்கு. அப்போ என்ன சொல்றீங்க? இந்த ஆரோக்கியமான மாற்றத்தை இன்னிக்கே நாம எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாமா?